நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை எப்படி ஷெட்யூல் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்ட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஷெட்யூல் வாட்ஸ்அப் மெசேஜர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே இதுக்கான ஆக்சஸை உங்கள் டிவைஸில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆக்சஸை நீங்கள் கொடுத்தோன்னே இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எந்த டேட்டில் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து எந்த டயத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸா டெய்லியா வீக்லியாக இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல 12 o'clock செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மெசேஜை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெசேஜ் டைப் பண்ணி முடிச்சதும் இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்தோன்னே இந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் வந்து யாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்தோ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணணுமோ அப்படிங்கிறதுனா அந்த பர்டிகுலர் டயத்தில் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை திறந்து அனுப்ப வேண்டிய தேவை இனிமேல் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறது மூலிமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆகி அந்த வாட்ஸ்அப் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அது வந்து நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு அனுப்பணுமோ அந்த நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிரும். இப்படி உங்கள் மொபைலில் ஷெட்யூல் பண்ணி வாட்ஸ்அப்பை ஈஸியாக அனுப்ப முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு டெக் வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். மேலும் உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட வீடியோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் சயின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அஃபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வந்து எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும்